க்ளோ அண்ட் க்ரோ அப் சேலஞ்சில இன்னைக்கு டே 14 வந்து பார்க்க போறீங்க. ஸோ ஒரு ஃபுல் டே நாங்க எவ்ளோ என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோல காட்டப் போறேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. பக்கத்துல இருக்க சிட்டி சென்டர் தான் போயாகணும் அல்லது பீச் போயாகணும். 2மே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமா கிளம்பி சிட்டி சென்டர் போனோம். வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பா ஸ்டுடியோ மட்டும் சுத்தி பார்க்க போயிருவோம். ஒரு லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஆனா 200 அப்படிங்கிறதுனால வச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம வந்தோம். பசிக்குது சீக்கிரம் ஏதாவது வாங்கித்தாங்கன்னு நாங்க சுத்திட்டு இருக்கும்போது பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க குடுத்தாங்க. ஏன் வேண்டான்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலையும் பாயாசத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நேரா ஒரு கடை முன்னாடி வந்து உட்காந்துட்டோம். நாங்க 4-5 பேர் போயிருந்ததுனால நிறைய ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பண்ணோம். பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி, பானிபூரியே 3 பிளேட்டு, அப்புறம் தயிர் பூரி நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட முடியாம எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலா இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் தெரியாம எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வாங்கினதுக்கு ஒரே பிளேட் வாங்கியிருக்கலாம் போல. சேம் சுண்டல், சேம் மசாலா, சேம் தண்ணி, சேம் சமோசா எல்லாத்தையும் பிச்சு உள்ள போட்டு வேற வேற பூரின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம கிட்ட குடுத்துருக்காங்க. நாங்களும் இத்தன நாள் தெரியாம வாங்கி சாப்பிட்டுட்டு வந்ததே வந்துட்டோம். அங்க கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து கடல வேடிக்கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிளம்பி லைட் ரோஸ் காஃபில வந்து ஒரு காஃபி குடிச்சோம். காஃபி ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் வேற ஆப்ஷனே கிடையாது. காஃபி அடிக்ஷன் இருந்தா குடிச்சுதான் ஆகணும். அந்த அடிப்படையில தான் நாங்களும் காஃபி குடிச்சோம். எனக்கு வாய்த்த நண்பர்கள் என்னமோ நல்லவங்களாவே இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து அவங்களே காஃபி வாங்கிட்டு வந்து அவங்களே ஆத்தி குடுத்துட்டாங்க. எத்தன பேருக்கு இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்காங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாட்டா.